Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்கு தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் தகுந்த நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா டிஎன்இஏ இ புக்லெட்ஸ். அதாவது இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் நமக்கு வந்து ஒரு இ புக்லெட் வந்து வெளியிடுவாங்க. இந்த இ புக்லெட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியரிங் காலேஜை பற்றின என்னாச்சும் பார்த்தீங்கன்னா தகவல் எல்லாமே இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இ புக்லெட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ரெகுலராக நீங்கள் என்னாச்சும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் லிஸ்ட்டு, எத்தனை காலேஜ் இருக்கோ அத்தனை காலேஜோட லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் காலேஜ் லிஸ்ட்டு அல்பபெட்டிக் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் கோட் அண்ட் இட்ஸ் பிரான்ச். சரியா, லிஸ்ட் ஆஃப் கோட்னா கவுன்சிலிங் கோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதோட பிரான்ச்சஸ்க்கு என்ன பண்ணுவாங்க கோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காலேஜ் டீட்டெயில் தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபீஸ் கமிட்டியோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புக்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காலேஜ் லிஸ்ட்டு, அதாவது கேட்டகரி வைஸ். அப்படின்னா இப்போ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட், அதாவது நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதோட சேர்ந்ததுலாம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம சிஇஜி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், அதுக்கப்புறம் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் எம்ஐடி கேம்பஸ், அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கேம்பஸ். இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி கேம்பஸ் நம்ம சொல்லுவோம், மெயின் கேம்பஸோட சேர்ந்தது இதெல்லாமே. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தந்தை பெரியார், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்த தருமபுரி. சரியா, இந்த மாதிரி என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி வரிசை என்ன பண்ணிருக்காங்கன்னா வித் கவுன்சிலிங் கோடோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 3 காலேஜ் இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், அதான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சரி, இதெல்லாம் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். சரியா, அதுக்கப்புறம் அதாவது இந்த சிப்பட்னு சொல்லுவோம். சரியா, இந்த மாதிரி காலேஜஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ்லாம் இருக்கும். சரியா, அதாவது லப்பர் டெக்னாலஜி, பிளாஸ்டிக் டெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் கான்ஸ்டியூவன்ட் காலேஜ், இந்த கான்ஸ்டியூவன்ட் காலேஜ்னு சொல்கிறோம்ல, உறுப்பு கல்லூரிகள் நம்ம சொல்லுவோம். இந்த காலேஜில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்கும்போது எந்த காலேஜில் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கொடுக்கணும். இதுக்கு நான் தெளிவாக ஒரு வீடியோ போகிறேன். கான்ஸ்டியூவன்ட் காலேஜஸில் எந்தெந்த காலேஜில் ரொம்ப முக்கியமான காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் தெளிவாக நான் உங்களுக்கு போகிறேன். அந்த காலேஜ் மட்டுமே நீங்கள் கொடுங்க. ஏன்னா சில யூடியூபர்ஸ் வரக்கூடிய நாட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் 7.5 வரீங்களா, கண்ணை மூடிட்டு எல்லா காலேஜும் போடு, ஏதாவது ஒரு காலேஜ் கிடச்சிடும், தண்ணி கூட இல்லாத காலேஜ் கூட கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல மாட்டாங்க. சரியா, அதனால் கண்ணை மூடிட்டு எல்லா காலேஜும் போடக்கூடாது, எந்த காலேஜ் போகணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான் நிறையா நமக்கு இருக்குது. சரியா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா காலேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான். இப்போ இந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ். சரியா, இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன காலேஜ், எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜ் திருவண்ணாமலைன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அங்கே யார் பிரின்ஸிபலாக இருக்காங்க, எந்த அட்ரஸ் வந்து எங்கே இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் என்ன, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் யாருக்கு இருக்குது, பாய்ஸ் இருக்கா கேர்ள்ஸ் இருக்கா, என்ன அதாவது மெஸ் இருக்குது, வெஜ் இருக்கா நான்வெஜ் இருக்கா, மெஸ் பில் எவ்வளோ, எல்லாமே A to Z வந்து பார்த்திங்கன்னா இந்த இ புக்லெட்டில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மொத்தம் 8 கோர்சஸ் இருக்குது. அதில் எவ்வளோ இன்டேக் அவங்க எடுக்கிறாங்க, அதே மாதிரி கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக என்ன பண்ணுவாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான காலேஜோட கவுன்சிலிங் கோடு மட்டும் எப்படி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த பிடிஎஃப் ஃபைலில் டவுன்லோட் பண்ணி இந்த சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு பிஹெச்டி காலேஜை பற்றி வேணும் அப்படின்னா 2006 அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2006 அப்படிங்கிறது பிஎஸ்சி காலேஜோட கவுன்சிலிங் கோடு இப்போ வந்துச்சு. பார்த்தீங்களா, பிஎஸ்சி காலேஜ் வந்துச்சா. இப்போ அந்த காலேஜை பற்றி நீங்கள் என்ன பண்ணலாம் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். மொத்தம் எத்தனை கோர்ஸ் இருக்குது பிஎஸ்சி காலேஜில், மொத்தமாக 25 கோர்சஸ் இருக்குது. 25 கோர்சஸ் இருக்குது. அதெல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்டேக் இருக்குது, எல்லாமே A to Z நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் ஃபைலை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் இ புக்கில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நல்லபடியாக நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு காலேஜில் நீங்கள் சேரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.